ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோன்னா, இன்றைக்கி வந்து சண்டே. என்னோடய கொலுசு உடஞ்சிருச்சு. மாமா வந்து கொலுசு மாற்றிக்கலாம், அப்படி இல்லாட்டி பற்ற வச்சுக்கலாம் போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் எந்த கடையில் கொலுசு வந்து வாங்க போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேருந்து நேராக பூ மார்க்கெட்டுக்கு போகிற ஸ்ட்ரீட்டில் சென்னை சில்க்ஸ்க்கு பக்கத்துலேயே திருமகள் ஜுவல்லர்ஸ் இருக்குது. அங்கே மேலே தான் இவங்க லொக்கேட் ஆகியிருக்காங்க. நான் காலேஜ் படிக்கும்போதாக இருக்கட்டும், பார்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நான் வந்து இங்கே தான் வந்து கொலுசு எனக்கு தேவைப்படுற பொருள்லாம் வாங்குவேன். அமௌண்ட் வந்து எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ அவ்வளோக்குள்ளே கம்மி பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கடையில் சீட்டு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு சீட்டு நான் தான் கட்டி அதை வந்து எடுத்தேன். கல்யாணத்துக்கு முன்னாலலாம் இந்த மாதிரி ஃபேன்சி கொலுசு தான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் மாமா வந்து சொன்னாங்க, கொஞ்சம் பெரிய கொலுசாக எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஆல்ரெடி போட்டிருந்த கொலுசாக மாற்றிட்டு ஒரு பெரிய கொலுசாக எடுத்திருந்தேன். அதை கூட வ்ளாகில் சொல்லியிருப்பேன். நான் அந்த கடையில் போய் எடுத்தேன். பட் அந்த கடையில் வெள்ளி சரி இல்லையா, இல்லாட்டி என்னோடய காலுக்கு அந்த கொலுசு அந்த மாதிரி டைப் செட் ஆக மாட்டேங்குதா என்னன்னு தெரில. சீக்கிரமாகவே எனக்கு அந்து போச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கூட ஆகல. அது வாங்கி அதுக்குள்ளவே கொலுசு 3 டைம் கிட்ட அந்து போயிடுச்சு, அந்த திருக்காணி மாட்டுற இடத்துக்கிட்ட. சரி, இதை கொண்டு போய் போட்டு நம்ம முதல்ல போட்டிருந்த மாதிரி ஃபேன்சி கொலுசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருந்தோம். என்னோடய ஃபஸ்ட்டு கடையில் போடுற அந்த மெட்டி வந்து ஒரு மாதிரி நெளிஞ்சிருச்சு. சரி, அதையும் கொடுத்துட்டு புதுசாக எடுத்துக்கலாம். இதை கொடுத்தா பழசு வந்து இப்போ வெள்ளி ரேட்டு தான் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்குல, அதனால் எவ்வளோ வரும்னு தெரியலை. ரெண்டையுமே கொடுத்துட்டு புதுசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பழசு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தாச்சு. நாங்கள் அந்த வெள்ளி கொலுசு வாங்கும்போது அரௌண்ட் 10,000 கிட்டே வந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு டீ கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் டீ எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன். மாமா வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கடைக்கு போய் அங்கே போய் அந்த அக்கா கணக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்ட்டு. நான் இப்போ எடுத்துருக்க ஃபேன்சி கொலுசு வந்து நான் முதல்ல போட்டிருந்த கொலுசோடவே வெயிட்டு கம்மி தான். பட் ஆனால் இப்போ வெள்ளி ரேட்டும் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுல, அதனால நம்மளுக்கு வந்து நம்மளோட பழைய கொலுசு வந்து 7,600 கிட்டையும், நான் புதுசாக இப்போ எடுக்க போகிற கொலுசு வந்து வெயிட்டு கம்மினாலும் இப்போ வெள்ளி ரேட் அதிகமானதுனால 10,000 கிட்ட அரௌண்ட் நாங்கள் 3,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து கையில் இந்த கேஷும் கொண்டு போகல. கேஷ் கொடுக்காம நம்ம இதுக்குள்ளே ரிட்டர்ன் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி மெட்டி மட்டும் புதுசு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் போனோம். இதே வேறு கடையாக இருந்திருந்தா புது கொலுசு எடுத்துக்கோங்க, இதை விட கொஞ்சம் கிராம் கம்மியாக தரேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த கடையில் நான் முதல்ல இருந்தே எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறதுனால அந்த அண்ணா வந்துட்டு என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த கொலுசவே பற்ற வச்சு உனக்கு பாலிஷ் போட்டு புதுசு மாதிரி தந்துடுறேன், இதுக்கு அடுத்து உனக்கு வந்து எந்த வேஸ்ட்டும் ஆகாது, நீ இப்போ புதுசு எடுத்தனா 3,000 கிட்ட உனக்கு கொடுக்குற மாதிரி ஆகும், ப்ளஸ் கிராமும் கம்மியாக தான் உனக்கு இருக்கும், இதை நீ திருப்பி கொடுத்தனா கூட 5,000 தான் போகும் இந்த வெள்ளியே கொடுத்தனா, அதனால எதுக்கு அவ்வளோ கிராம் இருக்கிறத நீ போடுற, அதை கையிலே வச்சுக்கோ, மெட்டி மட்டும் வேணால் உனக்கு நான் பழசை கொடுத்துருக்கல அதுக்கே மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நல்லதாக ஒரு மெட்டி சூஸ் பண்ணிவிட்டு அந்த அக்கா வந்து போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்துருக்க மெட்டி நான் முதல்ல போட்டிருந்த மாதிரியே தான். பட் அந்த மெட்டி வந்து உடஞ்சிட்டு காலில் குத்துற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இப்போ நான் புதுசாக எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் முதல்ல 3 மெட்டி போட்டிருப்பேன். மாமா வந்துட்டு சொன்னாங்க, அது அண்ணியும் சொன்னாங்க, அதுக்கப்புறம் 3 மெட்டி போட்டால் சண்டை வந்துகிட்டே இருக்கும், ஒரு மெட்டி மட்டும் மாற்றி போட்டுக்கோ அப்படின்னாங்க. இது வந்து அப்புறம் அந்த அக்கா மெட்டியை வந்து கட் பண்ணிட்டு போட்டுவிட்டாங்க. எனக்கு ஒன்று மட்டும் புரியல, நகைக்கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த அக்காட்ட நான் எவ்வளோ மெட்டி நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பாப்பா நானே போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா திரும்ப சொல்லிட்டு திருப்பி வந்து எனக்கு போட்டு விட்டாங்க. எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. இவ்வளோ பேசுகிறல காலை எதுக்கு அவங்கள்ட்ட கொடுத்தேன், நீயே வாங்கி போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. கொடுங்கக்கா நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட இருந்து அந்த மெட்டியை வாங்கி போடுறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. பட் நம்ம வந்து வாங்கிட்டு திருப்பி வெளியே வந்துடுவோம். அந்த கடையில் வேலை பார்க்க போகிறது அந்த அக்கா தான். அந்த அக்காவை எப்படிலாம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நானும் நகை கடையில் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வச்சு சொல்கிறேன். யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். அதையும் விட்டுட்டு அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவும் அவங்களுக்கு தன்மானம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான், சொந்த காலில் தன்னால் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேலைக்கு வர்றது. ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மெச்சூரிட்டி வந்த பின்னால் பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அவங்களோட அப்பா அம்மா கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கே என்னனாலும் சங்கடப்படுவாங்க, கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நகை கடையெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு மெட்டி போட்டு விடணும், அடுத்தவங்களுக்கு கொலுசு போட்டு விடணும் அப்படிங்கும்போது எதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனால் மட்டும்தான் இந்த மாதிரி வேலைலாம் அவங்க பார்க்குறாங்க. நாங்கள் அங்கேருந்து கொலுசு அவங்கள்ட்டே கொடுத்து பாலிஷ் பண்ணுறது கொடுத்துட்டு மெட்டியை மட்டும் வாங்கி போட்டு திருப்பி ரிட்டன் வந்து கம்மங்கூழ் இருந்துச்சு, அதை குடிச்சிட்டு அப்படி நாங்கள் வர வழியில் தான் பார்த்தோம் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உஷா தேட்டர்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற ரோட்டில்
ஆதித்யா அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் தான் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே ₹5 ₹10 ₹50 ₹100 அந்த மாதிரி தனித்தனியாக பாக்ஸ் வச்சு அதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் போட்டிருந்தாங்க. நானும் மாமா சரி சும்மா போய் பார்க்கலாம், ஏதாவது தேவைப்படுறது இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் போய் பார்த்துருந்தோம். ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அங்கே. அது மட்டும் இல்லாமல் பேக் கேஸ் எல்லாமே ₹10 எல்லா வகையான பேக் கேஸும் இருந்துச்சு. எல்லாத்தையுமே கொடுத்துட்ருந்தாங்க. நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டும் இருந்தாங்க. எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி பேக் கேஸ்லாம் இல்லை. எங்களோட மொபைல் எல்லாமே புது மாடல் அப்படிங்கிறதுனால அதுக்கு செட் ஆகிற மாதிரி எந்த பேக் கேஸுமே இல்லை. அப்புறம் நானும் மாமாவும் அங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் சரி வீட்டுக்கு கிளம்பலாம். மதியம் வரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வெயில் வேறு மண்டையை பிளந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திக்கலாம். பாய்.